ஹே guys, வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மன்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீபர்த் ஆஃப் தி எம்பரர் எபிசோட் 3. லாஸ்ட் எபிசோட்ஸ்ல ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுது. இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இந்த எபிசோட்ல ஹீரோவோட ஜர்னி எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்க போறோம். சோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். கேப் டெஸ்டினேஷனுக்கு வந்த நேரத்துக்கு சூரியன் கிட்டத்தட்ட மறைந்துட்டு லாங் ஷேடோஸ் விழுந்துகிட்டு இருந்தது. லின்மோ கேப்ல இருந்து இறங்கி சுற்றி பார்த்தான். அவன் இன்னும் முழுசா தன்னோட இம்பீரியல் பவர் ரெக்கவர் ஆகலன்னு அவனுக்கு புரிஞ்சுது. ஆனா இருந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஜுன் ஒரு இடம் தேர்வு பண்ணி நின்று கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மேஜிக் யூஸ் பண்றான். அது டீமன் எங்கே இருக்குன்னு லொகேட் பண்றதுக்காக. ஆனா திடீர்னு அவனுக்கு மேஜிக்கே வேண்டாமன்னு தெரியுது. டீமன் லார்ட் ஒண்ணுமே ஹைட் பண்ணல. அவளோட வயலட் ஆரா முழு பேர்ட் ஃபார்ம்லயும் பரவி இருக்கு. சாதாரணமா யாராவது பார்த்தாலும் கவனிக்காம இருக்க முடியாது, மார்டல்ஸ் மட்டும் தவிர. அந்த கோல்டு டிமானிக் எனர்ஜியை ஃபீல் பண்ணியவுடன் ஜுன்னுக்கு புரிஞ்சுது, ஹன்ஷினி அந்த பேட்டில்ல இருந்து உயிரோட தப்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல ஒரு வெஹிக்கிள் வேகமா வருது. ஜுன் திரும்பி பார்க்கறான். ஒரு பிளாக் ஸ்போர்ட்ஸ் பைக் ரோட்ல வேகமா வருது. ஜுன்னுக்கு புரியல, யாரு இவ்வளவு நேரத்துல இங்க வருவாங்கன்னு. பைக் அவன் முன்னாடி ஸ்லோவாக நிக்கிது. இப்போதான் லின்மோக்கு புரியுது, இது யூடாங் பைக் மாதிரி இருக்கு. அது அவளேதான். அவள் ஹெல்மெட் எடுத்துட்டு தூரத்துல அவனை பார்த்ததால தான் வேகமா வந்தேன்னு சொல்றா. அவளுக்கு பேஷன்ஸ் இல்லாம போயிருக்கு. யூடாங் கோபமா, உன்ன மாதிரி பெரியவங்க இங்க வரவே கூடாதுன்னு கத்துறா. ஜுன்னுக்கு புரியல அவள் என்ன சொல்றான்னு. ஆனா அவன் இந்த மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். இது கோயின்சிடென்ஸ் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். ஜாவோ அவனை ஃபாலோ பண்ணி இங்க வர்றாள்னு புரிஞ்சுது. ஜுன் எக்ஸ்பிளைன் பண்றான். கேப்ல வீட்டுக்கு போகும்போது டிரைவர் அவனை நகரத்துக்கு வெளியே கொண்டு போறான்னு சந்தேகம் வந்துச்சு. அதனால அவன் நடுவுல இறங்கி விட்டான்னு. யூடேங் கோபமா சொல்றா, நீ இப்ப பழைய ஃபேட் கை இல்ல, கேர்ஃபுல்லா இரு, பெண்கள் உன்னை பயன்படுத்திக்கலாம்னு. நியூஸ்ல கூட கிட்னாப்பிங் கேசஸ் இருக்குன்னு சொல்றா. பேஸ்மெண்ட்ல வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்றா. அவன் ட்ரபிள்ல விழக்கூடாதுன்னு வார்ன் பண்றா. அவள் கேக்குறா, லைசென்ஸ் பிளேட் நம்பர் நினைவுல இருக்கா, போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு. ஜுன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அவள் பரவாயில்ல, எனக்கு சில வேலை இருக்கு, அப்புறம் உன்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஜுன் ஹெல்மெட் பிடிச்சுக்கிட்டு நினைக்கிறான், இந்த கேர்ள் மேஜிக் காரணமா வந்திருக்கா. இந்த வேர்ல்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல ஷியாவ் யாங் திரும்பி அவன்கிட்ட வர்றா. அவள் கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி ஸ்லீவ்ஸ ரப் பண்ணிக்கிட்டு வர்றா. வெயிட் குறைக்க ரொம்ப கஷ்டம், ஹெல்மெட் குடுன்னு சொல்றா. அவள் அவனை நேரா பாக்குறா, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி. ஜுன் ஹெல்மெட்டை அவளுக்கு கொடுக்கறான். அது சைஃபை மூவில ஆஸ்ட்ரோநாட் ஹெல்மெட் மாதிரி இருக்கும் ஃபியூச்சரிஸ்டிக் ஹெல்மெட். யூடாங் அவனை நீ அசையாதேன்னு சொல்றா. நீ ட்ரபிள் கிரியேட் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்றா. ஹெல்மெட் அவன் பிளாக் சூட்டுக்கு மேட்ச் ஆகுது. அது யூடாங்குக்கு சர்ப்ரைஸ். சில வினாடிகள் அவளோட ரூட்னஸ் எல்லாம் போயிடுது. அவள் அவனை சாஃப்டா பாத்துக்கிட்டே இருக்கிறா, கொஞ்சம் எம்பாரஸ்டா கூட இருக்கிறா. அவள் நினைக்கிறா, இந்த கை எல்லா பைக்கர்ஸ் கிட்டையும் விட கூலா இருக்கான்னு. ஜுன் மீன்வைல் ஹெல்மெட் செக் பண்றான், ஃபிங்கர்ல டேப் பண்றான். அது ஃப்ரெஜைல் மாதிரி ஃபீல் ஆகுது. இது பாதுகாப்பா இருக்குமான்னு டவுட். யூடாங் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இப்ப அவளுக்கு லின்மோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உடனே தன்னையே அவள் கரெக்ட் பண்ணிக்கிறா. கோபம் வருது. அவள் கோபத்தை அவன் மேல போடுறா. ஹெல்மெட் உடைக்காதேன்னு கத்துறா. உடைச்சா ரோட்ல விட்டுடுவேன்னு த்ரெட்டன் பண்றா. கடைசியில நீ ஜர்க்னு சொல்றா. ஜுன்னுக்கு புரியல ஏன் அவள் இப்படி பிஹேவ் பண்றான்னு. அவளை அப்சர்வ் பண்ணி பார்த்தா அவள் எனர்ஜி நோக்கி போறான்னு தெரிஞ்சுது. ஜுன் உடனே ஹெல்மெட் எரிஞ்சு அவளை பின்தொடர்றான். ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் நடக்குதுன்னு அவன் சஸ்பெக்ட் பண்றான். மீன்வைல் ஷாவ் யாங் போல்ட்ரி ஃபார்முக்கு வந்துட்டா. அந்த ஏரியா பிளாக் ஒயிட் டேப்ல ஃபென்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவள் உள்ள போறா, டேப் தூக்கி. சுற்றி கவனமா பாக்குறா. ஒரு ஓல்ட் உமன் ப்ரூமுடன் கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் சஸ்பீஷியஸா கேக்குறா, எதுக்குன்னு இங்க வந்தேன்னு. ஜாவோ கோல்டா அவளை பாக்குறா. அவள்கிட்ட கன் இருக்கு, ஜஸ்ட் இன் கேஸ் எடுத்திருக்கா. அவள் கன்னை எய்ம் பண்ணி, நீ என்ன பார்த்து ஓடலையே, போல்டா இருக்கேன்னு சொல்றா. விமன் பயந்து பின்னாடி போய் விழுந்துடுறா. கன் யூஸ் பண்ணாதே, இல்லீகல்னு சொல்றா. யுவாங் சிரிச்சு, நான் கல்டிவேட்டர், லா எனக்கு பொருந்தாதுன்னு சொல்றா. விமன் நான் ஒன்றும் செய்யல, நான் சிக்கன் ஃபார்ம்ல வேலை தான் பண்றேன்னு சொல்றா.
அந்த நேரத்துல அவள் ஸ்லீவ்ல இருந்த நைஃப் தெரியுது. அத ஹைட் பண்ண ட்ரை பண்றா. யுவாங் உடனே ரியாக்ட் பண்ணி ஷூட் பண்றா. புல்லட் நேரா ஹிட் ஆகுது. விமன் கை பிடிச்சு ப்ளீஸ் விடுன்னு கேக்குறா. நைஃப் கீழே விழுந்துடுச்சு. யுவாங் அவள் கிட்ட போய் இப்ப எல்லாத்தையும் சொல்லுன்னு கேக்குறா. அவள் 2 ஃபிங்கர் ரைஸ் பண்றா. எனர்ஜி உருவாகுது. அது ஸ்வாட் ஷேப்பா மாறுது. அவள் ஸ்வாட ஸ்விங் பண்றா. அது ரியல் வெப்பனா மாறுது. விமன் கத்துறா, நான் யாரையும் ஹர்ட் பண்ணலன்னு. யூடாங் மாக் பண்றா, இன்று அனிமல்ஸ் நாளை ஹியூமன்ஸ்னு. அவள் கேக்குறா, நீ ஷாவையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சியான்னு. விமன் காம் ஆகி, ஆம் நீதான் ரைட்னு சொல்றா. அவள் வாய்ஸ் மாறிடுது. அவள் கிளாஸ் வெளிய வருது, அட்டாக் பண்றா. உன்னை டிஃபீட் பண்ணினா என் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றா. யூடாங் ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் ரெடி ஆகுறா. எல்லோ க்ளோ ஸ்வாட்ல வரும். அவள் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றா. அந்த மான்ஸ்டரா மாறிடுது. யூடாங்க அட்டாக் பண்றா. ஜுன் கார்னர்ல இருந்து ஃபைட் பாப்பான். எனர்ஜி டீமன் ஸ்வாட் மாதிரி இருக்குன்னு அவனுக்கு புரியும். மான்ஸ்டர் க்ரோவாகுது. நோஸுக்கு பதிலா பீக். பெரிய ஹார்ன்ஸ் விங்ஸ். ஹியூஜ் ஹார்ன்ட் ரூஸ்டர் மாதிரி ஆகிடுது. கிரவுண்ட் ஷேக் ஆகுது. மான்ஸ்டர் அட்டாக் பண்றது யூடாங் டாஜ் பண்றா. எனர்ஜி வேவ் பில்டிங்க டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங். யூடாங்குக்கு புரியும், ஒரு ஹிட் போதும். அவள் லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றா. ஸ்பிரிட் ஸ்வாட் தாலிஸ்மன் உருவாக்குறா. அது சன்லைட் மாதிரி க்ளோவாகுது. அவள் லைட்னிங் ஸ்பீட்ல அட்டாக் பண்றா. தாலிஸ்மன் மான்ஸ்டர் ஹெட்டுக்கு ஹிட் ஆகுது. மான்ஸ்டர் டவுன் ஆகுது. யூடாங் நான் வென்றுட்டேன்னு நினைக்கிறா. ஆனா மான்ஸ்டர் மீண்டும் எழுந்திருக்கு. அது டபுள் பவர்ல அட்டாக் பண்ணுது. யூடாங்குக்கு ரியாக்ட் பண்ண முடியல. மான்ஸ்டர் ஜம்ப் பண்ணி அவளை ஹிட் பண்ணுது. அவள் வாலுக்கு அடிபட்டு கிராஷ் ஆகுறா. வால் கிராக் ஆகுது. அவள் பிளட் காஃப் பண்றா. ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆகுறா. மான்ஸ்டர் ஸ்லோவா அவளை ஃபினிஷ் பண்ண வருது. அந்த நேரத்துல லின்மோ நடுவுல நிக்கிறான். யூடாங்குக்கு ஷாக். இது சூசைட் மாதிரி. ஜுன் காமா நின்று டீமனுக்கு எதிரா ஃபைட் ரெடி ஆகுறான். ஷாவ் யூடாங் அந்த யங் மேன்லயே அந்த மார்டல் ஃபேட்டியே ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா. இது அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா அந்த டீமனுக்கு எதிரா அவளாலையும் ஊன்றும் செய்ய முடியல. அவள் கோபத்துல சொல்லுறா, லின்மோ இங்க இருக்கவே கூடாது, உயிரோட இருக்கணும்னா உடனே இங்கிருந்து போயிடணும். ஜுன் கொஞ்சம் அவள் பக்கம் திரும்பி அவள் அவனை நம்பிக்கையோட இருக்க சொல்லுறான். யூடாங் கத்துறா, அவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு. லின்மோ கான்சென்ட்ரேட் பண்ணி அவனை சுற்றி எல்லோ கலர் மேஜிக்கல் க்ளோ வரவழைக்கிறான். அது ஒவ்வொரு செகண்டுக்கும் அதிகமா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. சீக்கிரமே அவனை நேரா பார்க்க கண்களை மூடிக்கணும் அளவுக்கு பிரகாசமா ஆகிடுச்சு. அவனோட ஆரா 1000 சூரியன்களை விட அதிகமா பிரகாசிச்சது. இந்த சீன் பார்த்த உடனே அந்த பவர்ஃபுல் டீமன் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட கண்களில் நேரடியா பயம் தெரிஞ்சது. அந்த மான்ஸ்டர் அவன் யாருன்னு புரிஞ்சிக்கிறான். அவன் எதிரில இருக்கிறது அந்த பேரரசன் தான்னு தெரிஞ்சதும் உடனே அட்டாக்கை நிறுத்தி வேகத்தை குறைக்க முயற்சி பண்ணுறான். அவனோட கண்கள் பயந்த மிருகம் மாதிரி எதிரியை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஷாவ் யூடாங் இன்னும் ஷாக் ஆகி அந்த மான்ஸ்டர் ஏன் நிறுத்துச்சுன்னு கேக்குறா. அவளுக்கு லின்மா இங்க சான்ஸா வந்தவன்னு கூட நினைச்சதே இல்ல. ஜுன் அந்த டீமனையே அவன் சன் மாதிரி க்ளோவால கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கவனமா பார்த்துக்கிட்டு இருந்ததால் உடனே பதில் சொல்லல. அவன் டீமன் கையின் நகங்களை கவனிக்கிறான். அது தரையில் நர்வஸா பட்டிக்கிட்டு இருந்தது. முழு பாடியும் நடுங்கிக்கிட்டு இருந்தது. லின்மோ சொல்லுறான், அந்த டீமன் அவன் பிரசன்ஸ் காரணமாதான் நின்றுச்சுன்னு. அது உண்மைதான். அந்த டீமனுக்கு இப்ப எம்பரர் ஒரு பெரிய ஜாயண்ட் மாதிரி தெரிஞ்சா. தப்பிக்கவே வழியே இல்ல. ஜுன்னோட பவர்ஃபுல் கோல்டன் ஓரா அந்த மான்ஸ்டர் உடம்புக்குள்ள இருந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சது. அவன் தாங்க முடியாம வேதனையில தரையில விழுந்துடுறான். அவன் இறக்கும் முன் கடைசியாக பார்த்தது அந்த எம்பரர் ஸ்னோ ஒயிட் ட்ரெஸ்ல கோல்ட் டிசைனுடன் அவன் மேல நிக்கிறதுதான். அதோட அந்த டீமன் லைஃப் முடிஞ்சு போச்சு. சக்தியெல்லாம் உடம்ப விட்டு போயிடுச்சு. அவன் கண்களை நிரந்தரமா மூடிக்கிட்டான். எதிரி ரொம்ப ஸ்ட்ராங். லின்மோயிலிருந்து வரும் எனர்ஜி கூட ஷாவ் யூடாங்க்கு தாங்க முடியல. அந்த ஆரா கிட்ட நிக்கவே அவளுக்கு சிரமமா இருந்துச்சு. அவள் புருவத்தை சுருக்கி அந்த யங் மேனை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு கிளியரா புரிஞ்சுச்சு இந்த ஃபேட்டி சாதாரணவன் இல்லைன்னு. அந்த டீமன் எம்பரர் பவர்ல மெல்ட் ஆகி அவங்க கண் முன்னாடியே மறைந்து போச்சு. மீண்டும் அந்த பெண்ணா மாறிடுச்சு. எதிரி சுலபமில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. அதே நேரம் லா சிட்டில இருக்கும் கிவான் டெம்பிள்ல க்ளோஸ்ட் ரூம்குள்ள மங்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் லோட்டஸ் பாஸ்டர்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவர்களோட ஷேடோ மார்பிள் ஃப்ளோர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. மென்டர் கண்களை மூடி டாவிஸ்ட்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
டெம்பிள்குள்ள முக்கியமான 3 விஷயம்: மொராலிட்டியை ப்ரொமோட் பண்ணுவது, டிசிப்ளினை சரி பண்ணுவது, இம்மார்டல் கர்மாவை அடைவது என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மதர் சுப்பீரியர் திடீரென்று கண்களை திறந்தாங்க. அருகில் பெல் ஒலிக்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அனைத்து நாவிசஸும் எழுந்தாங்க. ஒருத்தி ஏண்டோ பெல் ஏன் அடிக்குதுன்னு கேட்டா. மற்றொருத்தி முக்கியமான விஷயம் நடந்தாதான் அந்த பெல் அடிக்கும்னு என்றா. ரூஃப்ல இருக்கும் பெரிய பிரான்ஸ் பெல் இன்னும் அதிகமா ஒலிக்க ஆரம்பிச்சது. மாஸ்டர் அது அங்கிருந்து வருகிறது என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. பிராயரஸ் உடனே மண்டியிட்டு சில நேரம் இருந்தாங்க. நாவிசஸ்க்கு அதிர்ச்சி. அவள் ஏதோ தன்னாலே மட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா. நாவிசஸ் பயந்து ஆபிஸ் கிட்ட போயிட்டாங்க. ஒருத்தி என்ன நடக்குதுன்னு கேட்டா. மென்டர் சில நேரம் பேசவே முடியல. பின்னாடி அவள் சொல்லுறா, இது ஒரு பெரிய ரீபர்த் நடக்குதுன்னு. மீன்வால் போல்ட்ரி ஃபார்ம்ல ஜுன் சுற்றி பார்த்தான். டீமன் லார்ட் எங்கேயும் மறைந்து போயிடுச்சு. அவன் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. தரையிலிருந்த டீமன் பாடிய பார்த்து இது ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரிதான்னு நினைக்கிறான். அவன் கையை நீட்ட அந்த ஃப்ராக்மெண்ட் ஸ்லோலி வந்து லைலாக் கலர் கிறிஸ்டலா மாறுது. இப்ப அந்த டீமன் பவர் முழுசும் ஜுன்னுக்கு வந்துடுச்சு. அதோட எனர்ஜி போய் அந்த பாடி யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. ஜுன் அந்த கிறிஸ்டலை பார்த்து இது ஒரு பெரிய டெஸ்டாக இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப அவன் ஷாவ் யுடாங் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அவளுக்கு ஹிடன் டேலண்ட் ரொம்ப அதிகம்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவள் லின்மோவையே பார்த்துக்கிட்டே இருந்தா. வெட்கத்தோட கை பிடிச்சுக்கிட்டு அவ அழகே ரசிக்கிறா. ஜுன் மீண்டும் எல்லோ ஆரா உருவாக்கி ரூன்ஸுடன் அவள் இன்று பார்த்த எல்லாத்தையும் மறந்து போகணும்னு கமெண்ட் பண்றான். அந்த கோல்டன் சர்க்கிள் அவள் கண்கள்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்த நொடியில அவள் கீழே விழுந்துடுறா. ஃபைட் முடிஞ்சதும் அவள் ரொம்ப டயர்டாகி நிக்க முடியல. ஜுன் அவள் இன்ஃபோ பார்த்து அவள் 17 வயதுன்னு தெரிஞ்சுக்கிறான். இம்மார்டல் உலகத்துல கூட அவள் ஒரு ஜீனியஸ், ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்னு புரியுது. ஆனா இந்த உலகத்துல டேலண்ட்டுக்கு வேல்யூ இல்ல. திடீரென்று ஜுன் ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு சுவாசிக்க கூட கஷ்டமா ஆகுது. உடம்பு முழுக்க பெயின், இதயம் வெடிக்க போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் பாக்கெட்ல இருந்த ஃப்ராக்மெண்ட் காரணம்னு புரிஞ்சுக்கிறான். அவன் இதயம் பிடிச்சுக்கிட்டு ஃபார்ம்ல இருந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். அந்த நேரத்துல 2 டால் கேர்ள்ஸ் அவன் வழி மறைக்கிறாங்க. ஒருத்தி அவன் ஹேண்ட்ஸம்னு சொல்லுறா. இன்னொருத்தி அவன் தோள்ல கை போட்டுக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்க்கு போவியான்னு கேக்குறான். ஜுன் அவளை கிளிங் பண்ணாதேன்னு சொல்லுறான். அவங்க உடனே அவன் கைகளை பிடிச்சு பின்னால கட்டிடுறாங்க. அவன் ஸ்ட்ரென்த் இப்ப குறைந்துட்டு இருப்பதால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஒருத்தி அவன் காதுல சப்மிட் ஆகன்னு சொல்லுறா. அந்த நேரத்துல யூடாங் வந்துடுறா. ஜுன் அவங்க கேர்ள்ஸே அவளோட ப்ளே பண்ண சொல்லுறா. ரெட் ஹேர் கேர்ள் சிரிச்சு ஓகேன்னு சொல்லுறா. ஆனா யூடாங் சீரியஸா ஃபைட் ஸ்டான்ஸ் எடுத்து வெளியே போகன்னு சொல்லுறா. அவங்க கேக்கலன்னா உடனே ஒருத்திய அடிச்சிடுறா. அவள் கவுண்டர் அடிக்க ட்ரை பண்ணா யூடாங் லைட்னிங் ஸ்பீட்ல ஜால அடிச்சிடுறா. அடுத்ததாக ஸ்டமக்ல அடிச்சு கீழே போடுறா. மற்ற கேர்ள் கோபமா அட்டாக் பண்ண வர யூடாங் ஹீல்ல சின்ல அடிச்சு அவளையும் டவுன் பண்ணிடுறா. பின்னாடி அவள் லின்மோவை பார்த்து நீ ஏன் நிக்கிற, ஃபைட் பண்ணலன்னு கேக்குறா. அவள் மேல் செல்ஃப் டிஃபென்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. ஜுன் கவனிக்கல. அவள் உடனே போகலாம்னு சொல்லுறா. ஜுன் ஹெல்மெட்டை சுற்றிக்கிட்டு இருந்தான். யூடாங் கோபமா அதை போட்டுக்கோன்னு சொல்லுறா. அவள் பைக் ஏற ஜுன் பின்னாடி உட்காருறான். அவனுக்கு பிடிக்க எதுவும் இல்ல. வேஸ்ட்ல கை வைக்க வேண்டி வருது. அவன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணினாலும் யூடாங் டைட்டா பிடிக்க சொல்லுறான். அவங்க இருவரும் இரவுல எம்டி ரோட்ல வேகமா போறாங்க. ஜுன் அவன் உலகத்துல இது இன்டீசென்ட்னு நினைக்கிறான். ஆனா இங்க இது நார்மல். யூடாங் ஸ்பீட் பத்தி யோசிக்கிறா. வீட்டுக்கு வந்ததும் ஜுன் ஹெல்மெட்டை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லி மணி கொடுக்கணும்னு சொல்லுறான். அவள் கோபத்துல யார நினைச்சு பேசுறேன்னு கேக்குறா. அவள் மீண்டும் ஃபேட்டின்னு சொல்ல ஜுன் கோபப்படுறான். அவள் அவன் பழைய லுக்கு கூட நினைவில்லைன்னு சொல்லுறா. அப்புறம் அவளுக்கு ஞாபகம் வருது. லின்மோ அவளை ட்ரிக் பண்ணிட்டான்னு புரிஞ்சுக்கிறா. ஸ்கூல்ல வெயிட் பண்ண சொல்லி அவன் போயிட்டான். ஃபார்ம்ல கூட சான்ஸா தான் சந்திச்சாங்க. ஜுன் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுறான், ஃபேமிலி வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னு. யூடாங் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறா. அந்த நேரத்துல ஃபோன் ரிங் ஆகுது. அவள் கால் அட்டென்ட் பண்ணி மிஷன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுறா. அங்கிருந்து டவுட் கேக்குறாங்க. அவள் இன்று டார்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் கிரியேச்சர்னு சொல்லுறா. டீட்டெயில்ஸ் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லுறா. டேங்க் சீக்கிரமா அவளோட பிளாக் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பைக் ஏறுறா. அந்த கேர்ள் சியர்ஃபுல்லா குட் பை சொல்லிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்கு, இன்று எல்லாத்தையும் முடிக்கணும் என்று சொல்லிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி வேகமா போயிடுறா. சில தூரம் போன பிறகு ஜாவோ யூடாங் திடீர்னு ஸ்டாப் பண்றா. ஏதோ அவளை டிஸ்டர்ப் பண்ணுது. அவள் ஹெல்மெட் எடுத்து பார்த்தா அதுல இன்னும் லின்மோ ஷாம்பூ வாசனை இருந்தது.
அதுவே அவளை கன்ஃபியூஸ் பண்ணுது. இதுவரைக்கும் அவளுக்கு இப்படிப்பட்ட ஃபீலிங் வந்ததே இல்ல. ஜுன் வீட்டுக்கு வெளியே நின்று கண்களை மூடி கொஞ்ச நேரம் பிரெத் சரி பண்ணிக்கிட்டான். அவன் ரொம்ப டயர்டா இருந்தான். அந்த நேரத்துல யாரோ அவனை கூப்பிடுறாங்க. அவன் கண்களை திறந்தான். அது அவன் கசின் ஜிக்வான். அவன் எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லாதவன். ஜிக்வான் ஹே யாங்ஹுயுடன் நடந்து வந்து லின்மோ மீண்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடுறான்னு சார்காஸ்டிக்கா பேசுறான். ஜுன் எந்த பதிலும் சொல்லல. யாங்ஹுய் கொஞ்சம் கவலைப்பட்டா. ஜிக்வான் ஃபேஸ் சரியில்லைன்னு அவள் நோட்டீஸ் பண்றா. ஜுன் இதெல்லாம் போரிங்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். வீட்டுக்குள் போனவுடன் அவன் ரிலாக்ஸ் ஆகுறான். டீமன் இவ்வளவு சீக்கிரம் அவனை ட்ராக் பண்ண முடியாது. அவன் டயர்டா ஃப்ளோர்ல உட்கார்ந்து டோருக்கு சாய்ந்து ஆழவா மூச்சு விடுறான். இன்று ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் நாள் என்று நினைக்கிறான். இப்ப அவன் சோல் பவர் யூஸ் பண்ண முடியாது, இல்லனா பாடிக்கு டேமேஜ் ஆகும். அவன் பாக்கெட்ல இருந்து பர்பிள் டீமன் ஃப்ராக்மெண்ட் எடுத்து பார்த்து இதை வைத்து பிராக்டிஸ் பண்ணலாம் என்று நினைக்கிறான். அந்த நேரத்துல டோர் நாக் ஆகுது. ஜுன் எழுந்து டோர் ஓபன் பண்றான். அதிர்ச்சியா ஹே யாங்ஹுய் தான். அவள் சாஃப்டா பேசிட்டு அவனை பார்க்கதான் வந்தேன் என்று சொல்லுறா. ஜுன் கன்ஃபியூஸ் ஆகுறான். ஏன்னா அவள் ஜிக்வானுடன் டேட்டிங்ல இருக்கா. அவள் எக்ஸ்பிளைன் பண்றா, நான் எப்பவுமே உன்னைதான் பிடிச்சிருந்தேன், இப்பதான் ரியலைஸ் பண்ணேன் என்று. அவள் ஸ்மைல் பண்ணிட்டு என்னோட கூட வா, நெக்ஸ்ட் இயர் என்கேஜ்மெண்ட், கிராஜுவேஷனுக்கு அப்புறம் மேரேஜ் என்று சொல்லுறா. ஜுன் உடனே டோரை ஸ்லாம் பண்றான். அவள் ஷாக்கா நிக்கிறா. அவள் வெளியே இருந்து கத்துறா, நான் உண்மையாவே சொல்றேன், வேண்டுமானால் ஸ்வேர் கூட பண்ணுவேன் என்று. ஜுன் அவள் வேர்ட்ஸ் பற்றி யோசிக்கிறான். அவள் அவனை இன்சல்ட் பண்ண ஃபேமிலி முன்னாடி எம்பாரஸ் பண்ணணும்னு தான் இதெல்லாம் பண்றாள்னு நினைக்கிறான். அவன் பெட்ல லோட்டஸ் பாஸ்டர்ல உட்கார்ந்து ஐஸ் க்ளோஸ் பண்றான். கிறிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு கான்சென்ட்ரேட் பண்றான். அடுத்த நாள் வந்துடுச்சு. ஹாஃப் டே வேகமா போயிடுச்சு. பிரேக் பெல் அடிக்கும்போது ஜுன் கெஃபடேரியாக்கு போறான். கிளாஸ்மேட்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணி சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்றாங்க. ஜுன் இக்னோர் பண்ணிட்டு பாக்கெட்ஸ்ல கை வச்சுக்கிட்டு நடக்கிறான். ஒருத்தி அவன் ஐஸ் கியூப் மாதிரி இருக்கான்னு சொல்லுறா. மற்றொருத்தி அவன் நாளுக்கு நாள் இன்னும் ஹேண்ட்ஸம் ஆகுறான் என்று சொல்லுறா. கேன்டீன்ல ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு டேபிள்ல ஜிக்வான் உட்கார்ந்திருந்தான். யாங்ஹுய் அவனை பாத்துக்கிட்டே இருந்தா. ஒரு அன்னோன் கேர்ள் லின்மோவிடம் பேசிக்கிட்டு இருந்தா. அவனை இன்வைட் பண்றா. ஜுன் ஸ்ட்ரெயிட்டா ரிஃப்யூஸ் பண்றான். ஜிக்வான் ஃப்ரெண்டுக்கு சொல்றான், கேர்ள் சிங்கிளா சாப்பிடக்கூடாது என்று. யாங்ஹுய் அதை கேட்டு ஜெலஸ் ஆகுறா. அவள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எழுந்து லின்மோவை அவர்களோட டேபிளுக்கு அழைக்க போறா. ஜிக்வான் கோபமா அவளை கைப்பிடிக்கிறான். ஆனா அவள் கைய தள்ளிட்டு போயிடுறா. ஜிக்வான் கத்துறான், நீ அங்க போனா திரும்ப வராதேன்னு. ஆனா அவள் கவனிக்கல. அவள் லின்மோ பக்கம் போய் நிக்கிறா. அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேர்ள் கூட லின்மோ கவனம் பெற ட்ரை பண்றா. ஜுன்னுக்கு எல்லாரும் இரிட்டேட் ஆகுறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு வாய்ஸ், அது ஜாவ் யூடாங். அவள் லவுடா அவனை அழைக்கிறா. அவள் டேபிள்ல உட்கார்ந்து கமாண்ட் பண்றா, அவன் உடனே வரணும் என்று. அனைவரும் இதை பார்த்து ஷாக். சில பேர் காசிப் பண்றாங்க. யாங்ஹுய் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஜுன்னுக்கு இது பிடிக்கல. அவன் ஏற்கனவே ஃபேட்டின்னு சொல்லாதேன்னு சொன்னாலும் அவள் கேட்கல. அந்த நேரத்துல அவன் கவனம் வேறு ஒரு பிளாக் ஹேட் கேர்ள் மேல் போகுது. அது ஹான்ஷினி. அவள் ஃபாஸ்டா எக்ஸிட் பக்கம் போறா. ஜுன் உடனே அவளை ஃபாலோ பண்றான். அவள் ரூஃபுக்கு தான் போறா என்று அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் ஃபர்ஸ்டா போய் ஸ்பாட் பிடிக்கணும் என்று நினைக்கிறான். ஜாவ் யூடாங் கன்ஃபியூஸ் ஆகுறா. அவன் சடனா கேன்டீனை விட்டு போனதை பார்த்து. சாங் யுன்சு கோபமா டேபிள் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்றா. ஜாவ் யூடாங் இன்னும் கோபமாகி ஃபோன் எடுத்து லின்மோக்கு கால் பண்றா. அவள் வார்னிங் கொடுக்கறா, ஸ்கூல் முடிஞ்சதும் வெயிட் பண்ணணும், இந்த முறை ஓடக்கூடாது என்று. மீன்வைல் ஜுன் ரூஃபுக்கு போறான். என்ட்ரன்ஸ்ல ஒயிட் டேப் கட்டி இருந்தது. அது ஹான்ஷினி வேலை. ஜுன் அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள போறான். ஹான்ஷினி ஆல்ரெடி மேட் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுறா. அவள் சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், நீ போ என்று. ஜுன் காமா, லாஸ்ட் டைம் நான் தான் ஜெயிச்சேன், இந்த ஸ்பாட் எனது என்று சொல்றான். அவள் ஆர்கியூ பண்றா, நீ அப்ப என்ன விட்டுட்ட என்று. ஜுன் அவளை கீழே போய் விட சொல்றான். அவள் கோபமா ஃபேஸ் மாத்துறா. அவள் சடன்லி பிளான் பண்றா. ஒரு ஸ்மால் கேஸை எடுத்து காட்டுறா. அவள் ஐஸ் எக்ஸைட்மெண்ட்ல ஷைன் ஆகுது. இதை வைத்து செட்டில் பண்ணலாம் என்று சொல்லுறா. ஜுன் கியூரியஸா பாக்குறான். அவள் கேம் போர்டை எடுத்து அன்ஃபோல்ட் பண்றா. அது ஸ்கொயர்ஸ் உடன் இருக்கும் போர்டு. அவள் அவனை ஜாயின் பண்ண சொல்றா. அவள் சொல்றா, நீ ஜெயிச்சா நான் ரூஃப் டாப்பை விட்டு போயிடுவேன், அதோட ஒரு விஷ் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் என்று. ஜுன் உட்கார்ந்து ஃபுட்டை சைட்ல வைக்கிறான். அவன் கான்ஃபிடென்ட்டா, நீ என்ன விஷ் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது என்று சொல்றான். ஹான்ஷினி சிரிக்கிறா. அவள் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கோ விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறா. ஜுன்னும் அதே மாதிரி தான் நினைக்கிறான். எம்பரருக்கு ஆப்பனண்ட் இல்லைன்னு. இருவரும் கான்ஃபிடென்ட்.
கேம் ஸ்டார்ட் ஆக போறது. ஒயிட் மற்றும் பிளாக் சிப்ஸ் இரண்டையும் போர்ட்ல வைத்து ஹான்ஷினி மற்றும் லின்மோ கேம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேர்ள் ஒயிட் சிப்ப அவளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பிடிச்சு மற்ற ஃபிங்கர்ல மூவ் பண்றா. ஜுன் போர்ட கவனமா பார்த்து ஆப்பனன்ட் எந்த டைரக்ஷன்ல விளையாடுறாங்கன்னு அனலைஸ் பண்றான். சில நொடிகள் யோசிச்சு அவன் பிளாக் சிப்ப ஒரு இடம் மூவ் பண்றான். கொஞ்ச நேரத்துல போர்ட் முழுக்க பிளாக் ஒயிட் சிப்ஸ் நிறைஞ்சிருச்சு. பவர் இருவருக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஹான்ஷினி ஒரு பாயிண்ட் லீட்ல இருந்தா. ஜுன் உடனே புரிஞ்சுக்கிறான் இந்த கேர்ள் ஈஸி ஆப்பனன்ட் இல்லன்னு. அவள் ஒரு கோ மாஸ்டர் மாதிரி இருக்கா என்று நினைக்கிறான். அதே மாதிரி ஹான்ஷினிக்கும் ஷாக் தான். இந்த பாய் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணுவான்னு அவள் எதிர்பார்க்கல. சில நேரம் கழிச்சு சன் அஸ்தமிக்க ஆரம்பிக்குது. ஜுன் ஃபோன் பாக்கெட்ல ரிங் ஆகுது. ஹான்ஷினி போர்டு பார்த்துட்டு அட்வான்டேஜ் எடுக்க வழி தேடுறா. அவள் டென்ஷன்ல நெயில்ஸ் கடிக்க ஆரம்பிக்கிறா. பொசிஷனை அனலைஸ் பண்ணி இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லனா தோற்றிடுவேன்னு புரிஞ்சுக்கிறா. ஜுன் ஸ்ட்ரென்த்துக்கு குறைவில்லைன்னு அவள் கோபப்படுறா. ஜுன் அவளை டீஸ் பண்றா. ஹேண்டில் பண்ண முடியலனா சரண்டர் பண்ணிடுன்னு. அவள் உடனே ரிப்ளை பண்றா நீயே கிவ் அப் பண்ணுன்னு. அவள் ட்ரிக் பண்ண ட்ரை பண்றா. கிளாஸ் முடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு, இருட்டாக போறது, நீ எவ்வளவு நேரம் உட்கார போறேன்னு சொல்றா. ஜுன் ஃபோன் மீண்டும் ரிங் ஆனாலும் அவன் கவனிக்கவே இல்ல, கேம்ல கான்சென்ட்ரேட். ஜுன் டிசைட் பண்றா எந்த நிலையிலும் அவளை ஜெயிக்க விட மாட்டேன், டிரா ஆனாலும் நான் ஜெயிக்கணும் என்று. ஹான்ஷினிக்கு ஒரு ஐடியா வரும். இந்த உலகத்துல பாய்ஸ் லேட்டா வெளியே இருந்தா பிரச்சனைன்னு நினைக்கிறா. அவள் ஃபோன் எடுத்து போர்ட் போட்டோ எடுக்கிறா. ஜுன் சர்ப்ரைஸ் ஆகுறான். அவள் எக்ஸ்பிளைன் பண்றா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு. ஜுன் அக்ரி பண்றா. அவனுக்கும் ரெஸ்ட் தேவை. அவள் எழுந்து இப்ப போலாம்னு சொல்றா. ஆனா அவளால நிக்கவே முடியல. முழு நாளும் சேம் பொசிஷன்ல இருந்ததால் லெக்ஸ் நம்ப் ஆகிடுச்சு. அவள் ஆல்மோஸ்ட் அழுத மாதிரி ஆகுறா. அந்த நேரத்துல பேலன்ஸ் போய் ஜுன் மேல விழுந்துடுறா. ஹான்ஷினி டைரக்டா அவன் முகத்துல விழுறா. ஜுன் ஷாக். அவனுக்கு அந்த டச் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிளசண்டா ஃபீல் ஆகுது. அந்த நேரத்துல ஷியாவோ யூதோங் ஃபோன்ல அவனை கால் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹான்ஷினி உடனே ஜம்ப் பண்ணி விலகுறா. அவள் எம்பாரஸ்டா செஸ்ட் கவர் பண்ணிக்கிறா. ஜுன்க்கும் ஆக்வர்ட் ஃபீல். ஜுன் அவளை பனிஷ் பண்ண போற மாதிரி கை எடுக்கிறான். அவள் பயப்படுறா. ஆனா ஸ்லாப் பண்ணல, ஃபோர்ஹெட்ல ஃபிளிக் பண்றா. அவள் ஆல்மோஸ்ட் அழுற அளவுக்கு ஹர்ட் ஆகுறா. ஜுன் திரும்பி போயிட்டு மீண்டும் அட்டாக் பண்ணாதேன்னு வார்னிங் கொடுக்கறான். ஹான்ஷினி ரொம்ப கோபம். இது செகண்ட் டைம் அவள் ரூஃப்டாப் ஸ்பாட் லூஸ் பண்றா. அவள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்றா. ஈவினிங் ஆகுது. அவள் இன்னும் ரூஃப்டாப்ல உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறா. ஜுன் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது ஃபோன் மீண்டும் ரிங் ஆகுது. இந்த முறை அட்டென்ட் பண்றான். அது ஷியாவோ யூதாங் தான். அவள் கத்துறா என்னகா கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு. ஜுன் காமா ஸ்கூல்ல தான் இருக்கேன்னு சொல்றான். அவள் கேட்டுக்கு உடனே வான்னு சொல்லிட்டு கால் கட் பண்றா. ஜுன் நினைக்கிறான் அவள் கேமிங் ஸ்கில் ஹை, அவளிடமிருந்து சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் என்று. கேட்ல யூடாங் பைக்குடன் காத்திருந்தா. அவள் கோபமா லேட்டுன்னு சொல்றா. அவன் கிளாஸுக்கு வரலேன்னு கேக்குறா. ஜுன் தூங்கிட்டேன்னு சொல்றா. அவள் லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டா பேசுறா. அவள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா. அவள் ஹெல்மெட்ட அவனுக்கு தூக்கி கொடுத்து பைக் ஏறுன்னு சொல்றா. ஜுன் சர்ப்ரைஸா கேட்ச் பண்றா. சில நேரத்துல அவங்க ஹைரைஸ் பில்டிங் பார்க்கிங்க்கு போறாங்க. அவள் அபார்ட்மெண்ட்குள் அழைக்கிறா. ஜுன் உள்ளே போய் சுற்றி பார்க்கிறான். அது பெரிய ஹவுஸ், ஃபுல் கேமிங் செட்டப். ஸ்லாட் மிஷின்ஸ், மானிட்டர்ஸ், கன்சோல்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஜுன்க்கு டவுட் வருது கேம்ஸ்க்கு கல்டிவேஷனுக்கு என்ன கனெக்ஷன்னு. யூடாங் ஃப்ளர்ட் பண்றா, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்துட்டேன்னு. ஜுன் ஃபைட்டா இல்ல மைண்ட் சேஞ்சான்னு கேக்குறான். அவள் அருகே வந்து அவன் சின்ன டச் பண்றா. அவளுக்கு அவன் மேல ஃபீலிங் டெவலப் ஆகுது. அடுத்த செகண்ட்ல ஜுன் அவளை கிக் அடிச்சிடுறான். அவள் ஷாக் ஆகி கவுச்ல விழுந்துடுறா. ஜுன் வார்னிங் கொடுக்கறான் டச் பண்ணாதேன்னு. அவள் வேக்கப் ஆனதும் கோபமா சேலஞ்ச் பண்றா. கேம்ல ஜெயிக்கிறேன்னு சொல்றா. கேம் ஆரம்பிக்குது. லிட்டில் மோமோ கேரக்டர் தொடர்ந்து வின் ஆகுது. யூடாங் கேரக்டர் ரிப்பீட்டடா தோற்கிறா. மொத்தம் 47 தடவை தோற்கிறா. ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல. ஜுன் போர்டா யார்னிங் பண்றான். யூடாங் ஷாக், நான் ஒரு தடவை கூட ஜெயிக்கலேன்னு. ஜுன் பாக்கெட்ல இருந்து கார்வ்டு சிலுவெட் எடுத்து நான் போறேன்னு சொல்றான். அத கம்ப்யூட்டர் கீழ ஒட்டுறான். அது அவள் சீக்ரெட்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். யூடாங் மீண்டும் ப்ளே பண்ணலாம்னு சொல்றா. ஜுன் ரெஃப்யூஸ் பண்றான், லேட் ஆகுது. அவள் ரைட் ஆஃபர் பண்றா. ஜுன் கேப் போகிறேன் என்று சொல்றான். அந்த சிலுவெட் சடன்லி உயிர் வந்த மாதிரி அவனை ஃபாலோ பண்ணுது. மீன்வைல் யாங் ஹுயி வீட்ல உட்கார்ந்து யோசிக்கிறா. லின்மோ எங்கே போனான் என்று.
ஃபோன் வருது, அது யுன்ஹூ. குரூப்ல போட்டோ இருக்கு, பார்க்க சொல்றா. போட்டோல லின்மோ யூடாங் வீட்டுக்கு போறது கேப்சர் ஆகியிருக்கு. யாங் ஹுயி கோபத்துல வெடிக்கிறா. அவள் வாள அடிக்கிறா. அவனை நான் தான் எடுப்பேன்னு முடிவு பண்றா. யூடாங் மேல கொலை கோபம். அவள் ரூம் முழுக்க மிஸ் பண்றா. அந்த நேரத்துல ஒரு மிஸ்டீரியஸ் வாய்ஸ் கேட்குது. அவள் முன்னாடி பர்பிள் கிறிஸ்டல் தோன்றுது. அந்த வாய்ஸ் கேட்குது, உன் ரைவல் மீது ரிவெஞ்ச் எடுக்கணுமா என்று. அந்த கேர்ள் தன்னோட தலைக்கு மேல இருந்த கிறிஸ்டலை பார்க்க முடியல. அதனால பயந்து யார் என் ரூம்ல இருக்காங்கன்னு கேக்குறா. உடனே அந்த கோஸ்ட் வெளியில வர சொல்லுறா. அந்த ஆரா இன்னும் அதிகமா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவளோட தலைக்கு மேல ஒரு மங்கலான உருவம் உருவாகுது. யாங் ஹுய்க்கு எதுவும் தெரியல. ஆனா ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. அந்த வாய்ஸ் சொல்லுது, நான் யாருன்னு முக்கியம் இல்ல, நான் உனக்கு உன் ஆசை எதுவோ அதை கிடைக்க வைக்கும் பவர் கொடுக்க முடியும்னு. அவளோட கண் முன்னாடி ஒரு வயலட் கோஸ்ட் தோன்றுது. யாங் ஹுய் உடனே நினைக்கிறா, இது ஃபேரி காட்மதர் மாதிரி விஷ் ஃபுல்ஃபில் பண்ற என்டிட்டின்னு. ஆனா அந்த கோஸ்ட்க்கு பேஷன்ஸ் போயிடுது. அவன் சிரிப்பு மாறிடுது. இந்த பெண்ணு அவன் பிளான் எவ்வளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்க மாட்டாள்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த பர்பிள் சோட் பேச ஆரம்பிக்குது. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மேஜிக் சோட் ஜூ யூ. எம்பரருடன் நடந்த போரில் அது பல துண்டுகளாக உடைஞ்சிச்சு. இப்ப மீண்டும் ஃபுல் பவர் பெறணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பதிலா நான் உன்னை இம்மார்ட்டலாக்கி இந்த உலகத்துக்கு மேல உயர்த்துறேன்னு சொல்லுது. யாங் ஹுய் உடனே அக்செப்ட் பண்றா. எல்லாரிடமிருந்தும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சு உடனே ஓத் எடுத்துக்கிறா. சோட் ஃப்ராக்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுது. அவளோட ரூம் முழுக்க வயலட் லைட் நிறைஞ்சிருச்சு. ஒரு பவர்ஃபுல் பீம் அவளோட நெற்றிக்குள் போகுது. கிறிஸ்டல் அவளோட ஃபோர்ஹெட்ல ஒட்டிக்கிட்டு அவளோட ஃபேஸ் முழுக்க லைட் பறக்குது. அவள் சில வேர்ட்ஸ் சொல்லி அந்த பவரை உடம்போட மர்ஜ் பண்றா. அடுத்த நொடி அவள் முழுசா வீக்காகி தரையில் விழுந்துடுறா. கோஸ்ட் அவளிடம் கேக்குது, உனக்கு என்ன பவர் வேணும்னு. யாங் ஹுய் சொல்றா, எனக்கு ஹிப்னாசிஸ் மாஸ்டர் ஆகணும், அதை நீ கற்றுக் கொடுப்பியான்னு. கோஸ்ட் சிரிச்சு, இது நல்ல ஐடியாதான்னு சொல்லுது. அவள் உடனே இமேஜின் பண்றா, லின்மோ அவளோட கட்டுப்பாட்ல இருப்பது. ஹிப்னாசிஸ் இருந்தா அவ ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறா. கோஸ்ட் அவளை பார்த்து சந்தோஷப்படுது. அவள் ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்குள் போயிட்டா. இதே நேரத்தில் ஜுன் ஆர்டர் பண்ணின டாக்ஸி டெஸ்டினேஷனுக்கு வந்துருச்சு. ஜுன் பேக் சீட்ல உட்காந்து அட்ரஸ் சொல்றான். அவன் நினைக்கிறான் அவன் முயற்சி வீணா போகலன்னு. அவன் ஷியாவ் யூ டாங் சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்றான். அவன் ரைட் ஹேண்ட்ல தம் மிடில் ஃபிங்கர் வைத்து சிக்னல் கொடுக்கறான். அது அவன் விட்ட சிலுவட்டுடன் கனெக்ட் ஆகுது. அந்த ஸ்மால் கிரே ஃபிகர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது இமேஜ் உருவாக்குது. ஷியாவ் யூ தாங் இன்னும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கேம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. லின்மோ இன்னும் 40 தடவை தொடர்ந்து ஜெயிச்சான்னு இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பை நினைக்குது, இன்னும் கேம் ஆடுறாளான்னு. அவள் கீ ரிஃபைனிங் முடியும் முன்பே ரிகவர் ஆகலாம். யூபாங் தன்னையே திட்டிக்கிறா. நான் அவமானப்படுத்திட்டேன், இனிமேல் பெட்டரா பிராக்டிஸ் பண்ணணும்னு. அந்த கிரே ஸ்பை அவளை ஜர்க்னு சொன்னதுக்கு கோவப்படுது. இனிமேல் அவளை ஜெயிக்க விட மாட்டேன்னு முடிவு பண்ணுது. யூடாங் சந்தோஷமா கத்தி கிளாப் பண்றா. அவள் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குன்னு மறந்துட்டா. அவள் எழுந்து ரூம்க்கு போகிறா. அந்த ஸ்பை ஸ்லாட் மெஷின் பின்னாடி மறைந்து ஃபாலோ பண்ணுது. அவள் ரூம்க்கு போய் ட்ரெஸ் மாத்த ஆரம்பிக்கிறா. ஸ்கூல் ஷர்ட் கழற்றி டேங்க் டாப்பும் ஸ்கர்ட் மட்டும் இருக்கா. கர்டன் க்ளோஸ் பண்ணி வேற ட்ரெஸ் போடுறா. இப்ப பிசினஸ் அவுட்ஃபிட், கிரே ஜாக்கெட், ஸ்கர்ட், பிளாக் ஷர்ட், ரெட் டை. மிரர்ல பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுறா. அவள் கபோர்ட் திறக்கிறா. அதுக்குள் கன்ஸ், சோர்ட்ஸ், டேகர், கிரெனேட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்பை அதை பார்த்து ஷாக் ஆகுது. ஒரு இன் யாங் கோல்ட் டிஸ்கும் இருக்குது. அது கீழே மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஸ்பை நினைக்குது, குவாலிட்டி டாப் இல்ல, ஆனா ரேர் தான்னு. அவள் வெளியே போகிறதுக்கு தயாராகிறா. ஸ்பை அவளை மிஸ் ஆகாம வேகமா ஃபாலோ பண்ணுது. டோர் க்ளோஸ் ஆகும்போது லாஸ்ட் செகண்ட்ல உள்ள ஜம்ப் பண்ணி அவள் ஸ்கர்ட்டை பிடிக்குது. இந்த கேர்ள் நிறைய சீக்ரெட்ஸ் வைத்திருக்கான்னு அது நினைக்குது. சில நேரத்துல அவள் ஒரு பெரிய 4 ஸ்டோரி பில்டிங்க்கு வரா. அது மேரேஜ் பேலஸ். அவள் ஹெல்மெட் கழற்றா. லின்மோ ஷாம்பூ ஸ்மெல் இன்னும் இருக்கு. அதை நினைச்சு அவள் கன்ஃபியூஸ் ஆகுறா. பிறகு தன்னையே கோவப்படுத்துறா. இன்சைட் ஹால்ல லைட் நிறைஞ்சிருக்கு, ஆனா மக்கள் குறைவு. அவள் டோர் திறந்து பார்க்கிறா. இதுதான் நான் தேடியவன்னு உறுதியா நினைக்கிறா. டோஸ்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல பேசுறாரு.
பிரைட் க்ரூம் சென்டர்ல நிற்கிறாங்க. பிரைட் ஸ்பீச் பேசுறா. யூடாங் ஒரு சேர்ல உட்காந்து வெயிட் பண்றா. செரிமோனி முடிஞ்ச பிறகுதான் ஆக்ஷன் எடுக்கணும்னு டிசைட் பண்றா. ஃபைனலி வெட்டிங் முடிஞ்சுது. அனைவரும் கிளாப் பண்றாங்க. யூடாங் மட்டும் காமா வெயிட் பண்றா. சில நேரத்துக்கு பிறகு அவள் எழுந்து வெளியே போகிறா. பிரைட் க்ரூம் வெளியே நிற்கிறாங்க. சடன்லி ஹீல் சத்தம் கேக்குது. க்ரூம் உடனே பயந்து போகிறான். அவன் என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கிறான். யூடாங் அவர்களுக்கு எதிரே நிற்கிறா. அவள் க்ரூம்க்கு உன் விஷ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், இப்ப போலாம்னு சொல்றா. அடுத்த நொடி க்ரூம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. பாடி பெருசாகுது, இயர்ஸ் அனிமல் மாதிரி மாறுது, ஃபேஸ் முழுக்க உல்ஃப் மாதிரி ஆகுது. வேர் உல்ஃப் அட்டாக் பண்ண வருது. யூடாங் ரெடியா சோட் தலிஸ்மான் எடுத்து அட்டாக் பண்றா. கோல்டன் சோடா வேர் உல்ஃப் கை வெட்றா. மான்ஸ்டர் கத்துறது. அது டிஃபீட் ஆக ஆரம்பிக்குது. யூடாங் தொடர்ந்து அட்டாக் பண்றா. நெக்லஸ் ஸ்லாஷ் பண்றா. வேர் உல்ஃப் ஆல்மோஸ்ட் டெட். அது தேங்க் பண்றது. யூடாங் லாஸ்ட் ஸ்ட்ரைக் குடிக்கிறா. பிரைட் ஷாக்கா அழ ஆரம்பிக்கிறா. இது எப்படி நடந்ததுன்னு கத்துறா. பீப்பிள் ஆம்புலன்ஸ் போலீஸ் அழைக்க சொல்றாங்க. யூடாங் காமா திரும்பி போகிறா. மிஷன் கம்ப்ளீட்னு. பிரைட் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கத்துறா. யூடாங் சொல்றா, உன் ஹஸ்பண்ட் நல்லவன் இல்ல, அவன் பெண்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவான்னு. அதுக்கப்புறம் மெமரி இரேஸ் பண்றா. ப்ளூ மேஜிக் சர்க்கிள் உருவாக்குறா. பிரைட் உடனே கொலாப்ஸ் ஆகுறா. அவளுக்கு எதுவும் நினைவில் இருக்காது. யூடாங் கால் பண்ணி ஒர்க் முடிஞ்சுது, கிளீன் அப் பண்ணுங்கன்னு சொல்றா. அவள் வெளியே போகிறா. அந்த கிரே ஸ்பை அவள் ஸ்கர்ட்ல இருந்து டிட்டாச் ஆகுது. அவன் பாடிஸ் பக்கம் போகிறான். இவளுக்கும் இந்த வேர் உல்ஃப்க்கும் என்ன கனெக்ஷன்னு இன்வெஸ்டிகேட் பண்றான். அவன் கன்க்ளூட் பண்றான், சுங் ஷூ ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம்னு. ஸோ கைஸ், இந்த எபிசோட் 3 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.